தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருப்பவர் நாசர். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆவடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சாமு நாசர். நீண்டகால திமுக விசுவாசியான நாசரை பால்வளத்துறை அமைச்சராகி அழகு பார்த்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆனால் அமைச்சராக தனது துறையை பொறுப்பாக நாசரால் பார்த்து கொள்ள முடியவில்லை. இதனால் ஆவின் சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதனிடையே கட்சிக்காரர்களை பொது இடத்தில் தாக்குவது, கூட்டணி கட்சியினரை கிண்டல் செய்கிறேன் என்று வம்புக்கு இழுப்பது, அவரது மகனை வைத்து ஆவடி நகராட்சியையே கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டது என்று பல்வேறு புகார்களும் நாசர் மீது எழுந்தது. இதனால் கடந்த ஆண்டு மே மாதம் நாசரிடம் இருந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. இதன் பின்னர் நாசரின் ஆட்டம் அடங்கி மயான அமைதி நிலவிய நிலையில் உட்கட்சி மோதல் காரணமாக செஞ்சி மஸ்தானிடமிருந்து பறிக்கப்பட்ட சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறைக்கு அமைச்சராக ஆவடி நாசர் நியமிக்கப்பட்டு செப்டம்பர் 30ஆம் தேதி பணியை தொடங்கினார். மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் நாசரின் எடக்கு மடக்கு செயல்களால் மீண்டும் பழைய ஃபார்முக்கு வந்திருப்பதாக அரண்டு போயிருக்கிறார்கள் திமுகவினர். ஆவடி மாநகராட்சியில் பருவமழை மீட்பு பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மேயர் உதயகுமார் மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அத்துடன் மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள உபகரணங்களையும் அமைச்சர் நாசர் ஆய்வு செய்தார். அப்போது மரம் அறுக்கும் இயந்திரம் ஒன்றை இயக்கி பார்த்த அமைச்சர் நாசர் ஒரு மரக்கட்டையை வெட்டி பார்க்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார். அவரோடு வந்த திமுக நிர்வாகி ஒருவர் அங்கு கிடந்த சிறு கட்டையை கையில் பிடித்துக் கொள்ள அமைச்சர் அதனை அறுக்க முயன்றுள்ளார். அப்போது கட்டை முன்னும் பின்னும் தள்ளாட கட்டையை பிடித்தவரை அருகில் இருந்த இருவர் கூடுதலாக அழுத்தி பிடித்தனர். அப்போதும் கட்டை விலகியே சென்றுள்ளது. ஒரு கட்டத்தில் கட்டையை பிடித்திருப்பவரின் கைக்கு பங்கம் வந்துவிடும் என்பதை உணர்ந்து முயற்சிக்கு அமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்தார். கட்டையை அறுக்க வேண்டும் என்றால் அதனை கீழே வைத்து பிடித்து வெட்டி இருக்கலாம். இப்படி கையில் பிடித்து வைத்து அறுக்கும் வில்லங்கம் எல்லாம் அமைச்சருக்கு தேவையா என்று உடன் வந்தவர்களே முணுமுணுத்து சென்றுள்ளனர்.